நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலா. இதுதாங்க ஏற்காடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி தமிழில் பாட்டு வந்திருப்பீங்க. நம்ம ஏற்காடு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஹில் ஏற வரைக்கும் கூடிய வீடியோ தான் நம்ம போட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன இடம்லாம் பார்க்கலாம் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணது அந்த ஹில் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இங்கே ஒரு ஆர்ச் வச்சுருப்பாங்க. இந்த ஆர்ச்சை தாண்டி தான் நேராக போக வேண்டியது இருக்கும். ஸோ இதில் உள்ள சிறப்புகள் என்னென்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்க. ஒவ்வொரு மொத்தம் 20 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இந்த 20 ஹேர்பின் பெண்டில் ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒரு தமிழ் மன்னர்கள், தமிழ் முக்கியஸ்தர்களோட பேர்கள் இருக்குது. நம்ம சங்க காலத்தில் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேர்கள். அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள், இவங்களோட பேர்கள்லாம் ஒவ்வொரு வளைவுமே வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த செக் போஸ்ட் தாண்டி நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வளைவு நம்ம முதல் வளைவு பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை அவங்களோட வளைவில் இருந்து ஆரம்பித்து இளங்கோவடிகளோட வளைவில் 20வது பெண்டு முடியும். இந்த மாதிரி நிறைய வளைவுகள் ஒரு வளைவுக்கும் ஒரு பேர்கள் வச்சுருப்பாங்க. அபையார் வளைவு, கரிகால் சோழன் வளைவு, நெடுஞ்செழியன் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியன் சம்திங் பாண்டியமன்னனோட பேர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மன்னர்களோட பேர்கள் வஉசியோட பேர்கள் இருக்கும். சுதந்திர போராட்ட தியாகிகள், இந்த மாதிரி 20 பெண்டுக்குமே 20 வியூ வச்சுருப்பாங்க, 20 நேம் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹில்லில் மேலே ஏற ஏற சேலத்தோட அழகை ரசிக்கலாம். அந்தந்த வியூ பாயிண்ட்லேருந்து சேலத்துக்காரவங்க யாராவது இருந்தாங்கன்னா இது எந்த ஏரியாவுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்டுக்கு நேம் வச்சு ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா ஏற்காடில் அந்த ஹேர்பின் பெண்டோட அதாவது அந்த வளையிறது ரொம்ப த்ரில்லாக இருக்கும். இது பாருங்கள், மேலே போக போக சென்னை சேலம் சேலம் ஏரியா ரொம்ப சின்னதாக நமக்கு தெரியுது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சேலத்தில் எந்த இடம்னு சொல்லிட்டு சேலம் மக்கள் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது அந்த குவாரிகள் எல்லாமே அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஏரியா. ஸோ எந்த இடமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே ஏற்காடு போக போக ஸ்டார்டிங் கிளைமேட் எங்களுக்கு பெருசாக தெரிலங்க. ஏன்னா நாங்கள் போனது எல்லாமே சம்மர் டைமில் தான் போயிருந்தோம். சம்மர் டைம் அந்த ஃப்ளவர் ஷோ நடக்கும்போது. ஸோ அதனால் பெருசாக தெரில. ஆனால் ஹில்லில் ஒரு 75% நம்ம இங்கே ரீச் பண்ண உடனே அந்த ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஜில்லுன்னா, அது ஏசி ரூமில் இருந்த மாதிரி இல்லை, பட் ஒரு குளிர்ந்த காற்று ஜில்லுன்னு அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. இங்கே நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறதே பார்த்திங்கன்னா சிட்டி ஏற்காடில் என்ட்ரு ஆனோன்னா உங்களுக்கு 2 பிளேஸ் இருக்கும். ஒன்று அறிஞர் அண்ணா பூங்கா இருக்கும், ஆப்போசிட்லேயே உங்களுக்கு படகு இல்லம் இருக்கும். ரெண்டுமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அது முடிச்சுட்டு நேராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு. இப்போ நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப எல்லா இடமே சுற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுங்கள். பைக்கோ காரோ யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடமும் கிளியராக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டே ஒரு பாயிண்ட்டு ஸ்டாப் பண்ணுற மாதிரி வெஹிக்கிள்ஸ் விட்டுருக்காங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்தால் கேர்ஃபுல்லாக போங்க. ஏன் அப்படின்னா எங்களை நிறைய சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு போகும்போது, வரும்போது கம்மியாக வாங்கினாங்க. ஏன்னா கிலோமீட்டர் தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து அந்த லேடிஸ் செட், ஜென்ஸ் செட், சில்ட்ரன் செட்னு 3 இருக்கும். அங்கே போகும்போது நிறைய சார்ஜ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பேசி எவ்வளோ உண்மை பார்த்து போங்க. அவங்க 5 கிலோமீட்டர் வரும், 10 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு 4 ஆளுக்கு சொல்லுவாங்க. ஸோ பார்த்து கம்மியாக பண்ணிப்போங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெண்டில் இருக்குது. எல்லா பெண்ட்லையும் இப்படி தான் இருக்குது. அந்த வீல்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஏதாவது வெஹிக்கிள் பட்டா கூட அப்படி சுற்றிக்கிட்டே வரும், இடித்து பெரிய டேமேஜ் வராது. ஸோ நீங்கள் பயப்படாமல் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டீங்க, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோவோ ஏதோ ப்ரைவேட் கேரி பண்ணிட்டு நீங்கள் போகலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, அங்கே நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரோஸ் கார்டன் இருக்குது. ரோஸ் கார்டன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு மேலே போக போக உங்களுக்கு சில்ட்ரன் செட்டு, லேடிஸ் செட்டு, ஜென்ஸ் செட்டுன்னு 3 செட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா ஒன்றில் ஒரு வியூ பாயிண்ட் அங்கேருந்து சேலம் சிட்டியில் உங்களுக்கு வியூ பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுடு கம்மியாக இருக்கிற நேரத்தில்
ரொம்ப க்ளீனாக ரொம்ப க்ளவுடு கம்மியாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமே உங்களால் வந்து அங்கேருந்து பார்க்க முடியும். அது வந்து ஒரு அற்புதமான வியூ பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பக்கோடா பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து அதில் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கிள்ளியூர் ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்குது ஏற்காட்டில், அதான் கிள்ளியூர் ஃபால்ஸ். சீசன் டைமில் மட்டும் உங்களுக்கு தண்ணி வருங்க. அது எங்கேருந்து தண்ணி வரும்னா நம்ம ஏற்காடு லேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏற்காடு லேக்கில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த தண்ணி வந்து கீழே வரும் உங்களுக்கு. அந்த தண்ணி வந்து ஃபால்ஸாக மாறி வரும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஹேர்பின் பெண்ட் கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் அந்த ஃப்ளவர்ஸ் ஒரு மரம் இருக்குது பார்த்திங்களா, சிவப்பு கலரில் ஃப்ளவர் பூக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடங்கள் எல்லாமே. ஸோ பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு அந்த இடங்கள் எல்லாமே, வியூ பாயிண்ட்ஸு எல்லாமே. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ப்ரைவேட் லொக்கேஷன்ஸுமே நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்கை வாக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன கேம் மாதிரி விளையாடுறதுக்கு அதுக்கு தனி இடம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ போயிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் மோர் தென் 1 day ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நிறையா ரெசார்ட்டுமே இருக்குதுங்க. அந்த ரெசார்ட்லேயுமே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு பெண்ட், ஆக்சுவலாக அந்த பெண்டில் எடுத்து போகிறோம். ஸோ ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப நேரோவாக இருந்துச்சுங்க. வெல் ட்ரெயின்டு டிரைவர்ஸ் மட்டும்தான் அதில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பெரிய பஸ்ஸஸ்லாம் நம்ம போகும்போது டைரெக்டாக அவங்களால ஏற முடியலை. கொஞ்சம் மேலே ஏற்றி மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வெஹிக்கிளை மூவ் பண்ணுறாங்க. ஸோ நிறையா அதுலேயும் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருந்துச்சு அந்த அவங்க ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பார்த்துவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டேட்டுங்க, நிறைய எஸ்டேட் இருக்குது. அந்த எஸ்டேட்டில் அனிமல்ஸில் இருக்கிறது வந்து போர்டு போட்டிருக்காங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக இங்கே வந்து ஏற்காடில் வந்து காப்பி வந்து நிறைய விளையுங்க. காப்பி தோட்டங்கள் நிறையா இருக்கும். நிறையா மரங்கள் செடிகள் இருந்தாலும் மற்ற இப்போ ஊட்டிலாம் நீங்கள் போனீங்கன்னா தேயிலைகள் அதிகமாக இருக்கும். ஏற்காடில் வந்து தேயிலை அதிகமாக இருக்காது, தேயிலை மோஸ்ட்லி இருக்காது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காப்பி தாங்க விளையாடு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இது வந்து ஏழைகளின் ஊட்டி கிடையாது. இது வந்து ஏற்காடுக்குன்னு ஒரு சில தனித்தன்மை இருக்குது. அதனால சும்மா வந்து ஒரு இடம் ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால இன்னொரு இடத்த வச்சு கம்பேர் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா ஊட்டி மேபி அது வந்து இப்போ ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன், ரொம்ப அழகான ஸ்டேஷன், ஓகே தட்ஸ் ஃபைன். பட் அதோட இதை கம்பேர் பண்ணி இது ஏழைகளின் ஊட்டி, ஏன் ஏற்காடுக்கு வந்து பணக்காரங்க போகக்கூடாதா, இல்லை ஊட்டிக்கு தான் ஏழைகள் போகக்கூடாதா? இந்த ஒரு திங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை, ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு அப்படின்னு சொல்கிறதுக்கு. என்னைய கேட்டால் வந்து பணக்காரர்களின் ஊட்டி வேணால் ஏற்காடு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கேயுமே நிறையா பொருள் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம பணக்காரர்கள் ஊட்டி ஏற்காடுன்னு ஓகே நண்பர்களே, நம்ம வந்து ஏற்காடை ரீச் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பார்த்து ஏற்காடை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிறத விட ஏற்காடுன்னே சொல்லுவாங்க. இதுதாங்க நம்ம ஏற்காடோட சென்டர் பாயிண்ட் அண்டு இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு. ஓகேங்களா? இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நிறைய சீரியஸ் இந்த தொகுப்பில் இருக்குது. பாய்.